எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 1 6 வசனங்களை யாராவது வாசியுங்கள், கேட்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சரி, இந்த காட்சியை மனதுக்குள்ளே நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது நான் படிக்கிறது 7ஆம் முத்திரை. 7ஆம் முத்திரை அவர் உடைத்த பொழுது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு, அதாவது கரெக்டாக அரை மணி நேரம் அல்ல, அபவுட் ஏறக்குறைய அரை மணி நேரம், ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று சொன்னால் அது ஏன் அந்த சைலண்ட் உண்டானது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். காரணம், இப்பொழுது இந்த யோவான் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? யார் சொல்ல முடியும்? எதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்? இவருக்கு என்ன காட்சி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த 6 முத்திரைகளை உடைத்த பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதைத்தானே பார்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த 6 சம்பவங்கள், அந்த 6 முத்திரைகள் உடைத்த பொழுது பூமியிலே பலமான பெரிய பெரிய காரியம் எல்லாம் நடைபெற்றது. என்னென்ன காரியம் நடைபெற்றது? உதாரணமாக பாருங்க, அந்த பஞ்சம் வந்தது, யுத்தம் தொடங்கியது, வெள்ளை குதிரை வந்தது, சிவப்பு குதிரை வந்தது, கருப்பு குதிரை வந்துச்சுது, பிறகு மங்கின நிறம் உள்ள குதிரை வந்துச்சுது, பிறகு இயற்கை சீற்றம் உண்டாயிட்டது. இப்படி 6 முத்திரைகளை உடைத்துக் கொண்டு வர மிகப்பெரிய பயங்கரமான காரியம் இந்த பூமியில நடைபெற்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்குது என்று. என்றுமே இல்லாத பூமி அதிர்ச்சிகள், என்றுமே இல்லாத பஞ்சம். எப்படி நான் சொன்னேன், ஒரு படி கோதுமை ஒரு பணக்காசுக்கு, ஒரு காசுக்கு விற்கப்பட்டது என்று எப்படி அழகா சொல்லப்படுகிறது. ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு 3 படி கோதுமை, வாட்கோதுமை என்று சொல்லப்பட்டது. அவை அர்த்தம் என்ற ஒரு பணம் என்பது என்னவென்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பணம் என்றால் ஒரு நாள் கூலி வேலை, ஒரு நாள் வேலை சம்பளம். 1 கிலோ ஒரு படிக்கு கோதுமை கொடுக்கிற அளவுக்கு மிகுந்த பஞ்சகாலம் ஏற்பட்டது என்று ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டு போனேன். பஞ்சகாலம் ஏற்பட்டது, யுத்தங்கள் ஏற்பட்டது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, சீற்றம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் ஜனங்களுக்கு என்ன புத்தி வந்தது? 6ஆம் முத்திரை உடைச்ச கையோடு வந்து போனீங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் பாருங்கள். அவர் உடைத்த பொழுது 6ஆம் அதிகாரம் வாசிங்கள். 17ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் என்றால் யாருடைய கோபாக்கினை? கடவுளுடைய கோபாக்கினை. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்தது என்னவென்றால், அடையுது இயற்கையெல்லாம் சீற்றம் உண்டாயிட்டது. இவ்வளவு நேரம் நெச்சு கொண்டிருந்தாங்க, பஞ்சம் வந்தது, நாங்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்கள், இந்த ராஜாக்கள், இந்த சண்டைகள், இந்த யுத்தங்கள், இந்த கவர்மெண்ட், அதனால தான் இந்த பஞ்சங்களும் யுத்தங்களும் தொடங்கி இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் அரசியலை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகுதான் அவர்களுக்கு இயற்கையெல்லாம் வெட்டிக்க தொடங்கினோன்றதுதான். இது சர்வ சாதாரணம் இல்ல, இது கடவுளுக்கு கோபம் வந்திருக்கிறது. இது தேவ கோபாக்கின. அப்ப புத்தி வருது அவர்களுக்கு. உடனேதான் அவர்கள் மலைகளை குகலை பார்த்து எங்களுக்கு மேல விடுங்க, ஆட்டுக்குட்டியாளர் முன்பாக
நிற்க முடியாது என்று ஒரு கத்த ஆரம்பிக்கிறார்கள். பயங்கரமான நாள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், பாருங்கள், இன்றைக்கு கூட செய்திகள், பரபரப்பான செய்தி என்ன, பொம்பையில நடந்த பரபரப்பான செய்திகள். யாருமே அதை எதிர்பார்க்கல. திடீரென்று வந்து இவ்வளவு அப்பாவியான மக்களை இதாயிட்டார்கள், இவ்வளவு அழித்து போனார்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் முடிவில்லை. இதை விட படுபயங்கரமான சம்பவம் நடக்கும். இப்பொழுதே பீதி அடைந்து இந்தியா நடுங்குகிறது. அடுத்த 4வது வல்லரசான நாடு அமெரிக்கா நடுங்கிச்சது. இப்ப இவர்கள் நடுங்கிறார்கள். எல்லாருமே நடுங்கி கொண்டு என்ன நடக்குமோ தெரியாது என்று. ஆனால் என்ற மனதிலே அப்படியே நான் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது என்ற மனதிலே எப்படியா ஒரு குரல் ஒன்று சொல்லிச்சது. அது இப்படியா இல்லை மகனே, அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த ஒரிசாவிலே கிறிஸ்தவர்களுக்கு நடந்த படு அநியாயம், இதை இந்த அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்டி கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு போனேன். அதாவது இந்த அரசாங்கம் வாய மூடிக்கொண்டிருக்கு. இதை குறித்து விசாரிப்பு யாரும் இல்லை. நீங்க எந்த காசு பணத்தை அனுப்பினாலும் அது அங்கே உள்ளுக்கு போகாது. அங்க போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது கட்சி மாறுபாடு. இது கட்சிக்குள்ள இருந்து ஒரு திருப்பி கிறிஸ்தவர்களுக்கு மேல் சுமத்தப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு வீழ்பணி. அதனால் எத்தனை பேர் தெருக்களையும் தேவாலயங்கள் உடைக்கப்பட்டு எல்லாம் வந்தது. எனக்கு நிறைய போட்டோ இமெயில்ஸ்ல வந்தது. இன்னும் நேரடியா பார்த்திருந்தும் எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சொன்னார்கள், இது கவர்மெண்ட்டுக்குள்ளால புறப்படினால அவர்கள் பேசாமல், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது பிரதர், இப்பொழுது நீங்க எதை செய்தாலும் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று, பிளீஸ் வெயிட் என்று. ஆனா இப்பொழுது பாதை திறந்துட்டது. அதுக்காக உங்களுக்கு நீ வாங்கி அனுப்ப போறோம், ஹெல்ப் பண்ண போறோம். அப்ப இது அதாவது சொல்லி இருக்கும் பொழுது அதை நீதி செய்யாதபடினால் நீதிக்கு மேல நியாயாதிபதி இதை அனுமதிச்சிருக்கிறார். இப்ப அவங்க இடத்துல பெரிய கவர்மெண்ட் தள்ளாட தொடங்கிட்டது. பயங்கரமான காரியம். அதனாலதான் கடவுள் தாம் பிள்ளைகள் மீது எப்பொழுதும் அவர் நீதி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். டக்குன்னு மனதில் வந்துச்சு, நீ சொன்னிய தாசன் சபையில வைத்தாண்டு சொன்னார்களே என்று நம்ம சொல்லிட்டான் போனேன். இது வந்து வைக்கிறார்கள், பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இப்ப அதற்கு ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன உண்டாகாது, அட இவர்களுக்கு செய்த இதுகள் தான் கர்த்தர் கையை எடுத்துட்டார், கர்த்தருடைய காவல் இல்லாமல் போயிட்டு. அதனாலதான் நாடுகள்ல என்ன உண்டாகும், குழப்பங்கள், வெடிப்புகள். தேசத்துல வெடிப்புகள் வாரத்துக்கு காரணம், இலங்கையில குழப்பங்கள் வாரத்துக்கு காரணம் தேவ பாதுகாப்பு எடுக்கப்படுறது. அதாவது இந்த அடைக்கல்கள் உண்டாகுது, பாதுகாப்பு எடுக்கப்படுகிறது. அதனால தேவனுடைய பாதுகாப்பு சொல்லும் பொழுது தேவனை மதிலாயிருந்து அந்த ஒரு வசனம் இருக்கு, தேவன் வீட்டை கட்டாராயில் கட்டர்களுடைய பாடு விருதா, தேவன் நகரத்தை காவாராயில் காவல் காக்கிறவருடைய விருதான்னு சொல்லப்பட்டபடி தேவன் அதை காக்க வேண்டும். அதை நான் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தேவ பிள்ளைகள் இந்த காலத்திலே விழிப்பா இருக்க வேண்டும். உலகத்திலே நடக்கிற சம்பவங்களையும் வேதத்தையும் ஒரு மக்கள் டெலிவிஷனையும் பார்க்க என்று சொன்னால் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் தீர்க்க தரிசனம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொண்டு போற சில சம்பவங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. மனிதர்கள் மிகவும் நடுங்குகிறார்கள் எல்லாரும். ஆனால் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் தான் இன்னும் இருக்கு. இந்த நாள் வரப்போகுது. அப்பொழுதும் கூட அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று பாருங்கள். எவ்வளவு தூரத்துக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, இதுல பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அமல்கள் உண்டாயிற்று என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவ்வளவு பயங்கரம் நடக்குது, இப்ப 7வது முத்திரை உடைக்க போறாரு, இனி என்னதான் நடக்க போகுது, என்னதான் இருக்கு நடக்கிறதுக்கு. 6 முத்திரை உடைச்சு இப்ப 7வது உடைக்க போறாரு. 6 முத்திரையிலும் நம்ம சத்தமா பேசுறேன் நான் பாடலே இதா இருக்கிறபடி நான் மந்தவா இருக்கிறபடி நான் கொஞ்சம் கூடுதலா பேசுறா, என் மனதை கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. கொஞ்சம் குறைச்சு சொல்ல, குறைஞ்ச கையா காட்டுங்க நீங்க. அதாவது 6 முத்திரை உடைச்சு நடந்த இந்த படு மோசமான சூழ்நிலையிலும் பார்க்க 7வது உடைக்க போறாரே, இனி என்ன நடக்க போகுது சொல்ற பயத்தோடு கூடிய ஒரு அமைதி தான் இந்த அமைதி. என்ன அமைதி? பயத்து. இனி என்னடா, இனி என்ன இருக்க, இனி என்னத்தான் செய்ய இருக்க, எல்லாம் முடிஞ்சது. என்னோட பயம். வாயில கைய வச்சு கொஞ்ச நேரம் திகழ்ச்சி போய் இருக்கிற அந்த கையை உயர்த்தி ஐயோ தலையில கைய வச்சு கொஞ்ச நேரம் ஜனங்கள் யோசிப்பார்கள், இது என்ன, இதுக்கு மேல என்னால் என்ன நடக்கிறது. அதுதான் 1/2 மணி, ஏறக்குறைய 1/2 மணி நேரம் ஜோவான் அமைதல். இனி என்னதான் பூமியில நடக்க இருக்கு, இதுக்கு பிறகு என்ன இருக்கு. ஆனால் இதுக்கு பிறகு இன்னும் மோசமாக வந்து கொண்டிருக்கு. இதுக்கு பிறகுதான் சம்பவங்கள் நடக்க போகுது. அதுதான் அன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போறோம். கர்த்தர் சித்தமான நேரத்தை மனதில் கொண்டு நாங்கள் அதை பார்ப்போம். அப்பொழுது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள்
கொடுக்கப்பட்டது. எக்காலங்கள் என்ன பிள்ளைகளா? ட்ரம்பெட்டுங்களா? 7 எக்காலங்கள். உடனே அவர்கள் வந்து நின்றார்கள். 7 பேர் வந்து நின்றார்கள். அவர்களுக்கு கையில ஏற்கனவே அது இல்லை, ஆனால் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. எடுத்தா ஊதப்புறம் பயங்கரமான யோவானுக்கு மிகவும் மன கிளேசம். 7ஆவது முத்திரை உடைச்சிட்டார் ஆண்டவர். இதை உடைக்கும் பொழுது இந்த பூமியில நடக்க போற சம்பவத்தை காண்பிக்கிறார். இன்னும் பாரு என்ன. இப்ப வேறொரு தூதன் வந்து கொஞ்சம் பொருங்கான்னு சொல்லி அந்த 7 பேர்ல இல்ல, இன்னொரு தூதன் வந்து என்ன செய்தானாம், தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யார் வந்துட்டார்? அவர் பெரிய கலசத்தை வைத்துக் கொண்டு ஒரு தூப வர்க்கம் பிடிக்கிற ஒரு தூதன் வந்து எங்கே நின்றான்? அவன் எங்கே நின்றான்? பலிபீடத்தின் படியில நின்றான். அதுதான் அந்த முக்கிய பாயிண்ட். அவரே அதுல நிக்கவன். அவருக்கு வேறு இடத்துல நின்று கொண்டு தூபம் காட்டினாதான். எத்தனையோ இடம் இருக்குது. சரியா பலிபீடத்திலே வந்து கொண்டு தூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த தூபம் என்ன என்பதை குறித்து லிட்டரலாகவே நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே அது புகையாக தேவனுக்கு முன்பாக அந்த ஜபங்கள் வேண்டுதல்கள் ஜபங்கள் புகையாக கடவுளுக்கு முன்பாக எழுப்பிட்டு பிறகு அவன் என்ன செய்தான்? அதை நெருப்படுத்தி சட்டிய கவிட்டு விட்டான் பூமி மேல். நெருப்பு அக்கினியை போட வந்தேன். அப்பொழுது இட்டி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. சரி, இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். இவரே அந்த படியில போய் நின்று கொண்டு தூபம் காட்டினார். இவருக்கு வேற இடம் கிடைக்கலையா? அப்ப இவரே படியில போய் நின்றார் என்று சொன்னார். இந்த பலிபீடத்தின் அடியிலே நின்ற ஒரு சில பேரை குறித்து நாங்கள் பல பேரை குறித்து சில பேரை குறித்து நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது வாசிங்க, பாத்தீங்களா? மறந்து போனீங்க. கடவுள் சொல்லணும். 9வது வசனம் 6ஆம் அதிகாரம் 9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவன் யாரோடு இவர்கிட்ட ஒரு தூபத்தை எடுக்க போறார்? இவருடைய ஜபம் எடுக்கிற தூபவர்க்கம் அது ஜபமாம். யாருடைய ஜபம்? அதுல கிளீனா சொல்றாரு. என்ன சொல்லப்படுது? தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்திலே கண்டேன். அப்ப அவர்களுடைய ஜபம் என்ன? தேவனுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட அந்த புகை என்ன? அந்த பரிசுத்தவான்களுடைய ஜபம் என்ன? கிளவாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவர்கள் பண்ணிய ஜெபம் என்ன? பலிபீடத்துக்கு கீழே இருந்து இந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற என்ன கூப்பிட்டன? பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, நீர் எதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர்? எங்களுடைய இரத்தத்தை குறித்து நீர் எதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர்? நியாயம் செய்யாமல் நீர் எதுவரைக்கும் பொறுமையாயிருப்பீர் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலிபீடத்திலிருந்து இந்த ஆத்துமாக்கள் கூப்பிடுகிறது. அப்ப இந்த பலிபீடத்தின் கீழே அடியில யார் இருக்கிறார்? பலிபீடத்தின் இந்த அடியில இந்த தூதன், அவன் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அவருடைய கூப்பிடுதல் தேவனுக்கு முன்பாக புகையா போயிற்று. அப்ப இதிலே பலிபீடத்திலிருந்து கூப்பிட்டவர்கள் யார்? எந்த ஆத்துமாக்கள்? பலிபீடத்திலிருந்து இப்படி கூப்பிட்டு பழி வாங்குங்கள் என்று கூப்பிட்ட ஆட்கள் யார்? சிந்திக்கணும். இரத்த சாட்சிகள். அதாவது எந்த இரத்த சாட்சிகள்? புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள். இதுல கூப்பிட்டவர்கள் அவருடைய ஜபத்தை குறித்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அவர்கள் பண்ணிய ஜபம் என்ன? அவர்கள் பண்ணிய ஜபம் என்ன? ஒரு வரியில சொல்லுங்க.
அவருடைய பண்ணிய ஜெபம் என்ன? எதுவரைக்கும் நீர் அதாவது நியாய தீர்ப்பு செய்யாமல் எவ்வளவு தூரத்தில் நீர் இருப்பீர், பழி வாங்காமலும் இருப்பீர். இருக்கல பழி வாங்காமல். சரி, நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். எங்களுடைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பிரமாணம் என்ன? ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை கொடு. ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போ. பழி வாங்கிறது கர்த்தருடையது. இந்த மாதிரி நாங்கள் ஜபிக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஆண்டவருடைய போதனை. இப்ப ஸ்தேவான் மரணம் அடையும் பொழுது கற்களை எடுத்து அவரை போட்டு நர கடிச்சு கொண்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்தேவான் கொலை மரணம் அடைய போறார். அப்பொழுது ஸ்தேவான் பண்ணிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த பழியை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். ஆண்டவரே, இந்த பழியை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அதான் அவருடைய கடைசி ஜெபம். கொஞ்சம் வாசிக்க விடுகள்ல, அப்பதான் உங்களுக்கு லைன் பிடிச்சோண்டு போகும். அப்ப இந்த ஆடிய ஆத்மாக்கு இந்த இதுக்குள்ள புதிய அவர் முதலாவது இரத்த சாட்சி, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய முதலாவது இரத்த சாட்சி யார் என்று சொன்னார்? ஸ்தேவான். அவர் பண்ணிய ஜெபம் என்ன? தன்னுடைய எஜமானுடைய ஜெபத்தை போல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இங்கே கூப்பிடுறவர்கள் பழிக்கு பழி வாங்குங்கள் என்றார்கள். அப்ப இதுல ஸ்தேவானுடைய ஆத்மாவோ புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சியோ இவர்கள் யாருமே அங்க வர முடியாது. இவர்கள் அங்கே வர முடியாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு சபையானது எடுக்கப்பட்டு அது உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு இங்கே நடக்க போறது எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரர். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஜெருசலேமுக்கு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்? ஜெருசலேமே, ஜெருசலேமே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்க்கிறது போல நான் எவ்வளவோ உங்களை நான் சேர்க்க எவ்வளவோ மனதா இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாம போயிட்டு தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறவளே என்றார். தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறவளே என்று கடிந்து கொண்டார். ஸ்தேவான் கடைசி நேரம் பிரசங்கம் பண்றார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன சொன்னார்? வணங்கா கழுத்துள்ளவர்களே, எந்த தீர்க்கதரிசியத்தான் நீங்க உயிரோட விட்டு வச்சீங்க? எல்லாரும் நீங்க கொலை செய்தீங்க. ஆண்டவர் இன்னொருத்திலே பிரசங்கம் பண்ணுகிறார். ஆவேல் முதல் பலிபீடத்திலே கொலை செய்யப்பட்ட சகரியாவினுடைய ரத்தம் வரைக்கும் இந்த சந்ததியிலே கேட்கப்படும். அப்ப ஃபுல்லா நாங்க பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், கொல்லப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக கொல்லப்பட்ட இவர்களுடைய ஆத்மாக்கள் தான் அங்கே பலிபீடத்தின் கீழே கூப்பிட்டு கொண்டிருக்கு. அது இப்ப புகையா வரப்போது. 7வது முத்திரையா உடைச்ச கையோடு கூட அந்த ஜபம் தேவனுக்கு முன்பாக வருது. தேவன் ரிஜெக்ட் பண்ணினது. அது ஜபமாக புகையாக வரும் பொழுது அதுக்கு அவர் பதில் கொடுக்க போறார். தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எனவே இவங்களை ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறது தான் 7 எக்காலங்கள் ஊத போறாங்க. இப்போ இந்த ஜபத்துக்கு பதில் தான் 8ஆம் அதிகாரத்துல 7 தூதர்கள் வந்து 7 எக்காலங்கள் எடுத்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு ஊத போறாங்க. அப்பொழுது நடக்க போற காரியங்கள் தான் இனி வாசிக்க போற படிக்க போற பாடங்கள். இதுதான் உங்களுக்கு அந்த பேசிக்கா விளங்கிக்கணும். ரைட்டா? உங்களுக்கு இப்ப இந்த ஜபத்துக்கு பதில் நடக்க போகுது. இவ்வளவு நேரம் அவர் சொன்னார், உங்களை போல கொலை செய்யப்பட போறவர்கள் சகோதரர் வரமட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? இளைப்பாருங்கள், தொகை நிறைவாகும் வரைக்கும் அமைதியா இருங்க, இன்னும் அந்த நிரம்பவில்லை என்று. அதனால கொஞ்சம் இருங்க. இனிமேல் என்று சொல்றார். அதாவது இனிமேல் என்று சொல்லும் பொழுது உபத்திரவ காலத்திலே மரிக்க போகிற இரத்த சாட்சிகள், மரிக்க போகிற கிறிஸ்தவர்கள், மற்றது சாட்சிகள், யூதர்கள் சில பேர் இருப்பார்கள். அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து, போலி கிறிஸ்துவை எதிர்த்து, இயேசு கிறிஸ்துவை போல வந்து நடித்தவர்களை எதிர்த்து உண்மை உள்ள சாட்சியாக இருப்பார்கள். அவர்களை கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிறைவு வரும் வரைக்கும் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? இளைப்பார்கள், அமைதியா இருக்கும்படியாக அவர்கள் சொல்லப்பட்டது. எனவேதான் இந்த பலிபீடத்தில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்ல. கலந்து அடிச்சு உங்களை ஜெபம் பண்ண தூவர்க்கம் போகுதுன்னு சொல்லுவார்கள். போகுதுதான் இல்லை என்று அல்ல. ஆனா பலிபீடத்தில் இருந்த ஆத்துமாக்கள் யாரு அப்படி சுட்டி காட்டும் பொழுது அது வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஜெபம் அல்லவே. அது பணிக்கு பணி வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி கொடுத்தாரா? இல்லையே. எங்களை சொல்லி கொடுத்தார், மன்னிங்க. 7 தரம் செய்தா மன்னிக்கலாமா? 7 வரை மன்னிச்சுட்டு போகணும் குற்றத்தை. இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசியா நமக்குள்ள பிரமாணம். இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். எனவே இவர்கள் கேட்கிறார்கள், பாருங்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் இப்போ இந்த
பழிக்கு பழி வாங்காமல் நீதி செய்யாமல் இருப்பீர்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்த அந்த ஜெபம் தான் அந்த 8ஆம் அதிகாரத்திலே அந்த 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது பின்பு அந்த தூதன் தூவ கலசத்தை எடுத்து அதை பழிபுடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. இது எங்க வாசிங்க? இப்ப வாசிச்ச இந்த பகுதி எங்கேயாவது நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? இப்ப இந்த வாசிச்ச இந்த இடிமுழக்கங்கள் சத்தங்கள் மின்னல்கள் பூமி இதெல்லாம் எங்கேயும் வாசிச்சிருக்கிறீங்களா? பூமி அதிர்ச்சியை விடுங்க, இடிமுழக்கங்கள் மின்னல்கள் எங்கேயாவது வாசிச்சிருக்கிறீங்களா? தேவனுடைய சிங்காசனத்தை காட்சியை பரலோக காட்சியை பார்த்த பொழுது அவருக்கு பின்னாக பெரிய சிங்காசன சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தை என்ன உண்டாயிட்டது? இப்படி மறந்துட்டீங்களே, கவலையா இருக்கு. 5ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. இப்ப இங்கே வருது அதே மாதிரி இடிமுழக்கங்களும் சத்தங்களும். அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? இடிமுழக்கங்கள் சத்தங்கள் எதை குறிக்கும்? தேவன் நியாய தீர்ப்பு செய்கிற கடவுள், நீதி செய்கிற கடவுள். ஏன் இடிமுழக்கங்களும் இதை நான் சுட்டிக்காட்டினேன். சீனாய் மலையிலே நடந்த சம்பவம். சீனாய் மலையிலே அங்கே தேவன் இறங்கும் பொழுது யாருமே மலையை தொடக்கூடாது. மோசே, நீ வந்து அதிகாரத்திலே வந்து நில், நான் கார் மேகத்திலே வந்து இறங்குவேன். யாராவது மலையை தொட்டால் தூக்கெறியப்படுவான், அடித்துக் கொள்ளப்படுவான். ஒரு ஆடோ மாடோ தொடக்கூடாது. எனவே அது நியாய தீர்ப்பின் கடவுள் என்ற படினாலே யாரும் இனி மோமோவாய் காண முடியாது என்ற படினால் அந்த கார் மேகத்திலிருந்து இட்டி முழக்கங்களும் மின்னல்களும் வந்தோட ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். அதனால அவர்கள் சொன்னார்கள் என்னவா, மோசே எங்களோடு பேசட்டும், தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம் என்று. அவ்வளவுக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பின் நீதி உள்ள கடவுள் என்பதை காண்பிக்கிறதுக்காக இட்டி முழக்கங்களும் இவைகளுமாக இந்த தொடங்குது. ஏன்? இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இப்ப ஆன்சர்ட், கேட்கப்பட போகுது. இது இப்ப கேட்கப்பட்டது கேட்கப்படுகிறது. இவருடைய இதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கொஞ்சம் இருக்கு இல்லையா? அப்பொழுது பார்க்கிறோம் என்ன நடக்குது பாருங்கள். முதலாவது முத்திரை நடக்கிறது. முதலாவது தொடர்ந்து வாசியுங்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வந்து போயிற்று, பசும்புள்ளெல்லாம் 1/3. முதலாம் எக்காலம், முதலாவது எக்காலம் அது ஊதின கையோடு நியாய தீர்ப்பு. இப்பொழுது அவர்கள் செய்த ஜெபத்துக்கு கிடைக்கிற பதில். அடைகு 6 முத்திரை உடைத்த பிறகு முடியும் என்று பார்த்தால் முடியல, கண்டினியூயா போகுது. தொடர்ந்து தீர்ப்பு நடக்குது. பயங்கரமான சம்பவம். கடைசி காலம் வேதத்திலே கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாஸ்ட் டேஸ் வந்து பூமியிலே கடவுள் கடும் கோபம் கொள்வார், நியாய தீர்ப்பு செய்வார். அது இப்பொழுது ஆரம்பமாயிருக்கிறதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பெரிய மழை வர்றதுக்கு முன்பாக சில தூறல்கள் உண்டாகும். சில தூறல்கள் உண்டாகிதான் அடமழை வரும். திடீரென்று அடமழை வருகிறது இல்லை. அதே போல தண்டைக்கு நீங்க கேள்விப்படுற செய்திகள், நடக்கிற சம்பவங்கள், இவைகள் எல்லாமே வரப்போகிற அடமழைக்குரிய அடையாளங்கள். அப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நீங்க கேட்பீங்க, இது என்ன பிரதர் மாயாஜால கதைகள் மாதிரி 1/3 பங்கு அப்படி இந்த உலகத்துல தாவரங்கள் எல்லாம் எரிந்து போகுமா, அது முடியுமான காரியமா நீங்க கேட்கலாம். எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனங்கள் சற்று அப்படி வாசிச்சுட்டு போங்க. நான் போதுமான அளவுக்கு நான் நிறுத்தி விடுறேன். யாத்திராகமம் 9:13 25 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமியெங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை
நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கூட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. பாத்தீங்களா? ஏற்கனவே நடத்தியிருக்கிறாரா? நடத்தியிருக்கிறார். யாரும் கேட்க முடியாது, இப்படி நடக்குமா சம்பவங்கள் நடத்தி இருக்கிறார். எகிப்துல நடந்ததப்பார். இப்ப தாவரங்கள் அடிச்சிருக்கிறான், வானத்திலிருந்து அக்னியை கொண்டிருக்கிறார், கல்மழை பெய்யப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு பாருங்க, இந்த லாவா என்று சொல்லி ஒரு இது இருக்கு. லாவா என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த நெருப்பு இப்ப அடிக்கடி மேல வந்து கொண்டிருக்கு. அது அப்படியே கடலுக்கு அடியிலான போகும், கடலுக்குள்ளாரையும் போகும், கடலாலையும் அது நூற்க முடியாது, அணைக்க முடியாது. இந்த லாவான்னு சொல்லப்பட்ட அந்த குழம்பு அது வெட்டிச்சு கிளம்பி இப்படியான ஒரு காரியம் கூட பூமியில நடைபெறும். அப்படியே வேலை அடிச்சு கொண்டு போயிடும். பூமியில 3 ஒரு தாவரம். இந்த மனிதர் என்ன சொல்லுகிறான்? வீட்டுக்கு ஒரு பிள்ளை வளர்க்காவிட்டாலும் வீட்டுக்கு ஒரு மரத்தை வளங்க. ஏன்? மரத்தால் அவனுக்கு என்ன நன்மை வரப்போகுது? மரம் வளர்ந்தாலும் மனுஷனுக்கு என்ன நன்மை? மரத்தை என் வளர்க்க சொல்றான். அவனுக்கு நான் படுத்திருக்கவா? அவங்களுக்கு என்னத்துக்கு? பிராணவாயு, நல்ல அதாவது சுவாத்தியத்துக்காக, நல்ல பிராணவாயு கிடைக்கிறதுக்காக. அதனால காடுகளை அழிக்காதீங்க. காடுகளை அழிச்சால் என்ன நடக்கும்? மழை பெய்யாது. மழை பெய்யறதுக்கு காடுகள் அவசியம், மரங்கள் அவசியம். மேகங்கள் வரும்பொழுது, இப்ப உங்களுக்கு சயின்ஸ் படிப்பிக்கும் பொழுது மேகங்கள் அப்படி எழுப்பி வரும்பொழுது, இது சூரியன். கடுமையான சமர், மிக கொடுமையான சூரியன் வெப்பத்தோடு இருக்கும் பொழுது இந்த வெப்பமானது இந்த தண்ணீருக்கு மேல அப்படியே கடலுக்கு மேல அப்படியே தண்ணீருக்குள்ளே அப்படியாக தண்ணி என்ன செய்கிறது? சூடாக்குறது. அது உங்களுக்கு தெரியும். வீட்டுல போயிட்டு கேத்தல சுடுதண்ணியை பாருங்க, தேதியில் வைக்கும் பொழுது அது என்ன செய்யும்? தண்ணீர் ஆவியாக அப்படியே எழும்பும். சூரிய வெப்பத்தின் நிமித்தமாக இந்த கடல் நீர் எல்லாம் ஆவியாக எழும்ப ஆரம்பிக்கும். ஆவியாக எழும்பின கையோடு கூட அது எப்பொழுதும் பகலிலே வந்து கடலில் இருந்து தலைக்குதான் காற்று வீசும். பகலிலே கடலில் இருந்துதான்
தரைக்கு வீசும், இரவிலே தரையிலிருந்து கரைக்கு வீசும். அதனாலதான் மீன் பிடிக்க போறவங்க இரவுல போயிட்டு பகல வராங்க. இதெல்லாம் படிச்சு கொடுங்க. மீன் பிடிக்கிறாங்க ஏட்டா இரவுல போறீங்க பகல போயிடான்னு கேட்டா காத்து அப்ப இங்க தள்ளும், இப்ப காத்துக்கு உணர்ந்து விட்டுரும். அப்ப பகல்ல என்ன செய்ய இந்த காத்து அப்படியாக இந்த மிருகத்தை அங்கே தள்ளும். இப்படியாக இந்த ஆவியை தள்ளும் பொழுது இவைகள் எல்லாம் ஆவியாக அப்படியே மிருக கூட்டங்களாக இப்படியே வரும். இங்கே வரும் பொழுது இங்கே வந்து காடுகள் மரங்கள் எங்கே பச்சை பசேலாக எங்க இருக்கிறதோ புல்லுகள் இதுகள் எல்லாம் எங்க இருக்கிறதோ அங்க மேல வரும் பொழுது இதுல அப்படியே ஒரு குளிர்ச்சி காணப்படும். அவ இங்க வருகிற ஹீட்டான இதெல்லாம் வெப்பமான இந்த இதெல்லாம் என்ன செய்யும், குளிர ஆரம்பிக்கும். குளிர ஆரம்பிச்ச கையோடு கூட அப்படியாக வளிமண்டலத்தில் இருக்கிற தூசியோடு கூட அந்த நீர்த்துளிகள் சேர்ந்து அப்படியாக ட்ரோப் ட்ரோப்பா விழுந்து இந்த மிருகங்கள் காடு உள்ள பாதையிலே மழை பெய்யும். இதுதான் சயின்டிஸ்ட், இதுதான் நடக்கிற காரியம். இதுக்காகத்தான் தேவன் வச்சிருக்கிற இந்த நீர்ப்பாசன திட்டம், தேவன் வைத்திருக்கிற சிஸ்டமேட்டிக். அப்படியாக இந்த மிருகங்கள் வந்து இந்த மலைகளுக்கு மேல் வரும்பொழுது அப்படி அந்த மரங்களுக்கு மேல வரும்பொழுது அதனுடைய குளிர்ச்சி அந்த பசுமையில அப்படியே இந்த இடமெல்லாம் அந்த வளிமண்டலம் குளிர்மையா இருக்கும். எனவே இது அப்படியே குளிர்ந்துடும். குளிர்ந்த உடனே வழியில் இருக்கிற தூசுகள் மாசுகளோடு இந்த நீராவி என்ன செய்யும், கலந்த உடனே நீர் துளிகளாக தொப்பு 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 தொப்புன்னு கொடுத்து மிக அகோரமான வெயிலா இருக்கும் என்று சொன்னால் தண்ணீர் என்ன செய்யும், அப்படியே இந்த சூரியன் இது குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள், தண்ணி குடிக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? அகோர வெயில் என்று சொன்னா கடல்ல இருக்கிற அப்படியே ஒரு நீரூற்று மாதிரி விரிஞ்சிடும். அப்பொழுது அதில் இருக்கிற மீன்கள் அது இதெல்லாம் பிடிபட்டால் அதில் மிருகங்களா வந்து அதுல தொப்பொண்டு மீன் படுத்துடும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறோம். அகோர வெயில். மிருகங்கள் குளிரடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மரங்கள் அவசியம். இப்போ மூட்டில் ஒரு மரங்கள் எடுத்து போகும் என்று சொன்னால் மழை வெயில் நின்று போயிடும். கடும் வெயில் அடிச்சா தண்ணீர் வறண்டு போயிடும். மனுஷனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் இருக்காது. தண்ணீருக்கு பயிர் வகைக்கு தண்ணீர் முடியாது. 2 நாள் நல்ல வெயில் அடிச்ச உடனே 3ஆம் நாள் இந்த பூர்மன் அதாவது இந்த பயிர் வகை செய்கிறவர்கள் கவக்காரர் என்ன செய்கிறார்கள், பம்ப் வச்சு அடிக்கிறார்கள் தண்ணி. 3 நாள் 2 நாள் நல்ல அடிச்சார். இது 3ல் ஒரு அப்படியாக போன கையோடு கூட மரங்கள் எல்லாம் அழிஞ்ச கையோடு பாருங்க நடக்குது. அதனாலதான் லண்டன்லயும் மழை பெய்யுது. அதனால ஜெர்மனிலேயோ அங்காலேயோ அவங்கள்ட்ட அதிகமா மழை பெய்யறது குறைவு. அங்க இந்தியாவில் இருக்கிற நாடுகள்ல ஏன் கேட்டால் விளக்கம் என்னென்றால் இதில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடுகள், இதுல கடல் மட்டத்தோடு இருக்கிற நாடுகள். போலாண்டை சுத்தி என்ன ஒன்று கடல். அப்ப இங்க கடல்ல விடும்புற மேகம் அப்படியே வரும் பொழுது இங்க ஆர்னம் மற்ற இந்த பகுதி இந்த டென்ராக் அந்த கடல் ரொட்டனம் அந்த கடல்ல வர்றது காத்து அப்படியே தள்ளி கொண்டு வரும் பொழுது ஆர்னம் அல்லது கூட பகுதியில இங்க இருக்கிற கடற்பகுதியிலே வரும் பொழுது தள்ளப்படும் பொழுது அவைகள் இங்க அசல் பகுதியிலே வரும் பொழுது பசும் புல்லுகள் அது இதில் கண்டோன்னு அப்படியே இது விழுந்துடும். அதுக்கு அங்கால இருக்கிற நாடுகளுக்கு மழை பெய்யாது. அதனால சில பெரிய மாஸ் நாடுகள் இருக்குல்ல, ரஷ்யா மற்றது இந்த ஸ்பெயின் மற்றது பிரான்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த நாடுகள், இந்த ஜெர்மனி பெரிய பெரிய நாடுகள் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது ஹொலண்டோடு உள்ள பகுதி ஜெர்மனி பகுதிகள் எல்லாம் எல்லாத்துல மழை பெய்யும். அங்காள பகுதியில பார்ப்பீர்கள் சொன்னால் அதிகமாக மழை பெய்வது குறைவு. சரியான வெப்பமாக கால சூழ்நிலையாக காணப்படும். அது மட்டுமல்ல, அவருடைய ஸ்னோ வந்தாலும் குளிர் ஏற்பட்டாலும் படுபயங்கரமான குளிராயிருக்கும். எல்லாம் -20-30க்கு போகும். வெயில் அடிச்சாலும் 30-40க்கு மேல வரும். இதுதான் அந்த நிலத்தினுடைய நிலவியலுடைய சிஸ்டம். ஜியோகிராபி அது இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஏன் ஹொலண்ட்ல லண்டனும் அதே போல இருக்கிறபடினா அப்ப நீங்க வந்து மழை பெஞ்சு விட்டோம். இந்த லண்டனும் ஹொலண்டும் ஒரே சீதோஷ்ண நிலையில இருக்கும், ஒரே மாதிரி காலநிலையில இருக்கும். ஏன்னா கடல் மட்டத்தோடு இருக்கிற நாடுகள், அந்த கடல் மட்ட டெம்பரேச்சர் தான் இந்த நாடுகள்ல இருக்கும். அங்கால இருக்கிற நாடுகள் அப்படி அல்ல. இதெல்லாம் பெரிய இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பொது அறிவிலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்ப 3ல் ஒரு பகுதி எரிந்து சாம்பலாகும் என்று சொன்னால் பிராணவாயு ஒன்று இல்லாமல் போகும். மனிதனுக்கு சுவாசம் அதாவது கேன்சர் வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கும். என்ன வியாதி? கேன்சர் வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கும். பிராணவாயு இல்லாட்ட மூச்சு திணறல். சில பேருக்கு அந்த இன்னொரு சொல்லுவார்கள், இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு மறந்து போச்சு, அந்த பையில வச்சு அப்படி அந்த ஹிப்போஃபண்டிலாக்ஸ் என்றுவார்கள். என்னது? அதாவது மூச்சு திணறல் வந்த உடனே அவர்கள் என்ன ஒரு பொலித்தீன் பேக் விட்டு அவர்களே அது மூச்சு உள்ளுக்கு வெளிக்காத்து எடுக்காமல் இந்த காற்றை மட்டும் எடுக்க சொல்லுவார்கள். அதுல வந்து கார்பன்
கார்பன் ஆக்சைடு CO காலாட்டி சில நேரத்தில் மூச்சுத்திறல் உண்டாகும் சில உடம்புக்கு. அப்ப இப்படிப்பட்ட வியாதிகள் ஆக்சிஜன் இல்லாதபடினாலே என்ன உண்டாகும்? ஆக்சிஜன் பிராணவாயு இல்லாதபடினாலே என்ன உண்டாக ஆரம்பிக்கும் என்றால் கேன்சர் வியாதிகள், மூச்சு திணறல்கள், மற்றது மழை இல்லாதபடினாலே பஞ்சங்கள், தண்ணீர் பஞ்சங்கள், மனுஷன் மிகவும் தவித்து போய்விடுவார். மழைக்கு என்ன நடந்ததோ தெரியாது. ஏன்னா 1/3 அப்படியே அடிச்சு கொண்டு போய்விடும். 1/3 சிந்தித்து பாருங்கள். காடுகள், மரங்கள் இதெல்லாம் அடித்து போகும். இப்பவே மனுஷன் குண்டுகளை போட்டு காடுகளை அடிச்சு கொண்டு போகிறார். இத்தனை மனுஷன் அடிச்சு கொண்டு போகிறார். இன்னும் தேவன் கோபாய்க்கிற வரும் பொழுது, அவருடைய கோபாய்க்கு கடைசியா முடியும் பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டத்திலே முடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கும் பொழுது பாருங்கள். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனாலே சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. 2வது தூதன் எக்காலத்தை ஊதிவிட்டார். அடுத்து இதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஒரு காரியம் நடக்குவது அப்படி வாசிக்க கூடாது. இது ஊதி முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கழியா மற்றது இதெல்லாம் அந்த ஒரே நேரத்தில் நடந்து கொண்டு போகும். அடுத்தடுத்து முடியும். இது தொடர்ந்து ஓடும். அந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது எப்படி சம்பவங்கள் நடக்கிறதோ அதே போலதான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நடக்கிற இந்த கோபாக்கிலே நடந்து கொண்டே போகும். அந்த கிறிஸ்த காலத்துல கையெடுத்த கையோடு சமாதான புறாமாறி வந்தவன் தன் முகத்தை காட்டினதும் அப்படியாக அப்படி கொண்டு செல்லப்படுவான். தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். உதாரணமாக நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு மத்தேயு 27:50-54. மத்தேயு சுவிசேஷம் 27:50-54. விளங்காட்டி கையெழுத்தி கேட்டுக்கொடுங்க. என்ன சயின்ஸ் இது என்ன இதெல்லாம் கேட்டுக்கொள்ள. மத்தேயு 27:50-54 வாசிச்சு பாருங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோட கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பாத்தீங்க, இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது நீங்க வசனத்தை வாசிக்கிறீர்கள். எப்படி வாசிக்கிறீர்கள்? முதலாவது என்ன நடந்தது? வாசிச்ச ஒவ்வொன்றா பாருங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் ஆவியை விட்ட பொழுது மரிக்கிறார். ஆவியை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தேவாலயத்தின் திரைச்சீலை. ஓகே, தேவாலயத்துடைய திரைச்சீலை. அடுத்தது பூமி அதிர்ந்தது. அடுத்தது கண்மலைகள் பிளந்தது. கண்மலைகள் வடித்தது, பிளந்தது. கல்லறைகள் திறந்தது. கல்லறை திறந்தது. அடுத்தது பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பினார்கள். அடுத்தது அநேகருக்கு காணப்பட்டார்கள். அடுத்தது 100க்கு அதிபதியோடு பயந்தார்கள். அடுத்தது 7வது பயந்தார்கள். அடுத்தது 8வது. சரி, இப்ப இதை வாசிக்கும் பொழுது இப்ப வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில மறிக்கும் பொழுது ஒவ்வொன்றா நடந்தது. முதலாவது திரைச்சியில பராசுக்கு மேலிருந்து கிழிஞ்சது.
இரண்டாவது பூமி கட 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 இருந்தது. மூன்றாவது கண்மலையில் கட்டாறு வெட்டி சத்தம் கேட்டு பிறந்தது. நாலாவது கல்லர் ஒரு பக்கத்தில் கொஞ்சத்தால கல்லறை திறந்தது. அப்புறம் ஐந்தாவது கட்டமாக பசுத்தவான் உயிரோட வந்து காட்சி கொடுத்தது. பிறகு அங்க எல்லாருமே நடந்து தெரிஞ்சது. பட் இவங்க எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் பயந்தது. இப்படி என்று ஒவ்வொரு கட்டமாக இது நடந்ததா அல்லது ஒரே நேரத்தில் நடந்தது? ஆவியை விட்ட பொழுது இவ்வளவு ஒரே நேரத்தில் நடந்தது. கட்ட 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 அது விழியுது, இது உடையுது, இது அதிருது, இது புழக்குது, இவங்க நடுக்கிறாங்க, ஒவ்வொரு கத்துறாங்க. இதெல்லாம் ஒரு ஒன் டைம். அதே போலத்தான் முதல் முத்திரையிலிருந்து 6ஆம் முத்திரையில உடைத்து கொண்டு வரும் பொழுது, இந்த வெற்காலம் வரும் பொழுது இதெல்லாம் விட்டு விட்டல் அப்படியே ஜாயிண்டா வந்து கொண்டிருக்கு. அந்த சங்கிலி போல வருது. அப்படியே ஒன்றொன்றா பின்னி பிணைஞ்சு கொண்டு வரும் நியாய தீர்ப்பு. அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி இது திரும்ப இங்கால, இது திரும்ப இங்கால, இப்படி திரும்ப இங்கால ஒரே நேரத்தில். காலம் விட்டு காலம் இல்லை. ஏன்னா 3.5 வருஷத்துக்குள்ள இவெல்லாம் நடந்து முடியும். 3.5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு சொன்னதெல்லாம் நடந்து முடியும். 6 முத்திரை உடைக்கிறது, 7ஆம் முத்திரை எல்லாம் சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் 3.5 வருஷத்துக்குள்ள முடியும். அப்ப அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்ப இதுல அந்த காலங்கள்ல அகப்பட்டால் அவ்வளவுதான். 3.5 வருஷம் 3 கோடி வருஷம் போல இருக்கும். அந்த நாட்டில் அவர் குறைக்காம போனா ஒற்றுவனும் தப்பி போவாது. இவ்வளவு தூரம் ஒரு அடி மகா ஒரு வேதனையான ஒரு காலமாக அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, அப்ப 2ஆம் முத்திரை உடைச்ச பொழுது, மன்னிக்கும் 2ஆம் நெற்காலம் ஊதின பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது? 2ஆம் நெற்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் 1/3 பங்கு. அது பிறகு சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. சரி, அப்ப இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் போது சமுத்திரத்தில் மிக மலை போன்ற ஒன்று சமுத்திரத்தில் வந்து விழுந்ததா, ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தில் வந்து விழுந்த கையோடு கூட 1/3 ஜீவராசிகள். எந்த ஜீவராசிகள்? தண்ணீருக்குள்ள இருக்கிற மீனினங்கள். அப்ப மீன் பிடிக்கவும் அது கூட இல்லாம போகுது. தாவரங்கள் ஒரு பக்கம் அழிஞ்சு போகுது, பயிர் வகைகள். இப்ப மீன் கடல்ல போய் விழுந்த கையோடு கூட கடல் ரத்த நிலமாய் மாறுது. அதில் இருந்த கப்பல்கள், எத்தனை கப்பல்கள்? 1/3 கப்பல்கள் வந்து அப்படியாக விடப்படுகிறது. கப்பல் நீங்க நினைக்கப்படா இந்த சூரத்துல வல்லங்கள் தோணியல் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த பெரிய பெரிய இந்த ஷிப்புகள், இந்த பொருட்களை தூக்கி வர ஷிப்புகள் பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ அடி நீளங்கள், எத்தனையோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு வரும். அதைத்தான் கப்பல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சும்மா இந்த கப்பல் என்று சொல்லி இங்க இருக்கிற அந்த போர்டுகளை அதுகளும் தான். கப்பலை உடைக்கிறேன் சொன்னால் அந்த மிகப்பெரிய கப்பல்ல பயணம் செய்யற அந்த டிரான்ஸ்போர்ட் செய்யற எல்லாம் கொண்டு போய் செய்யலாம். தப்ப முடியாத நியாய தீர்ப்பு. மீனினங்கள் எல்லாம் 1/3 பங்கு சாகுர் என்று சொன்னால், செத்து போர் என்று சொன்னால் அப்படி அர்த்தம் ரத்தங்கமாய் மாறும் கடல். இது நடந்திருக்கா சம்பவம்? ஆண்டவர் தண்ணீரை ரத்தமா மாற்றிருக்கிறாரா? எங்க மாற்றிருக்கிறார்? எகிப்து தேசத்துல நைல் நதிய மாத்தி இருக்கிறார். மீனினம் எல்லாம் செத்து போச்சு. இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம், யாத்திராவதுல வாசிக்கலாம். நைல் நதிய போல அடி, நதியில் அடி என்று நைல் நதி முழுக்க ரத்தமாய் மாறிட்டு எல்லாம் செத்து போச்சு மீனினங்கள். இப்ப ஏற்கனவே இதெல்லாம் நடக்குமான்னு நடக்கும். நடந்ததா? எஸ். அங்க பார், யாத்திராவத்துல எகிப்துக்கு நான் நடத்தின காரியத்தை பார், ப்ரூஃப். இப்ப என்னால் முடியும் என்று. இதெல்லாம் நடக்குமா? கற்பனை நினைக்கிறாது, ஏற்கனவே நடந்த காரியம். இங்க பாருங்க, இது மகா பெரிய வாதை என்று. அதெல்லாம் ஒரு அட்வான்ஸாக ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்புக்காக நடத்தப்பட்ட காரியங்கள். இனித்தான் ரியாலிட்டியா நடக்க போகுது இந்த உலகத்திலே மகா பயங்கரமான காரியம். இதைத்தான் பாருங்கள். உதாரணமா சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்பு ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இதிலிருந்து. அது மட்டுமல்ல, அடுத்ததை வாசிக்கும் பொழுது 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுக்களின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். சரி, இப்ப இன்னொன்று வந்து விழுந்தது.
என்ன வந்து விழுந்ததாம்? வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் போல ஒரு பொருள் ஒன்று வந்து விழுந்தது. நட்சத்திரம் போல. நட்சத்திரமா இருக்காது. அது என்னவென்று சொன்னால், அதாவது அவர் பார்த்த பொழுது ஒரு பெரிய கிரகத்திலிருந்து ஏதோ ஒரு துண்டு ஒன்று உடைஞ்சு, அதாவது வான கோலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிரகம் ஒன்று உடைஞ்சு வந்து எங்க வந்து துண்டு துண்டா வந்து விழுகிறதாம்? நல்ல தண்ணி உள்ள இடத்துல. ஆறு, நல்ல குளங்கள் எல்லாம் விழுந்தோடனே நீ குடிக்கிறதுக்கு தண்ணி, பயங்கரமான எல்லா தண்ணியும் எட்டிய போல கசப்பாயிட்டு. வசனத்தை வாசிப்போமா? உப ஆகமம் 29:18-19. உபாகமம் 29:18-19. ஆகியால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி எச்சரிக்கிறார். அதாவது மோசே எச்சரிக்கிறார். ஆகையால் நீங்க கடவுளை விட்டு வழி தப்பி நீங்க போனீங்க என்று சொன்னா பாருங்க, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். மன்னிக்க சித்தமாயிரார். அதாவது எட்டியை போல கசப்பாக இருந்தாலும் கூட அவரை பார்த்து, எட்டி என்று சொன்னால் கசப்பான தண்ணீரை குடிச்சாலும் அது பரவாயில்ல, குடிச்சிட்டு போவோம், கசப்பான தண்ணி தானே குடிப்போம் என்று குடிச்சாலும் ஆண்டவர் உருகி பிடிப்பார். அந்த நேரம் நியாய தீர்ப்பு நாள். நீ குடிச்சு ஐயோ ஆண்டவரை எட்டியது நெஞ்செல்லாம், இதை குடிக்கலாம் இருக்குது, குடிச்சுதான் ஆகும் மனிதர்கள். நல்ல தண்ணி மேல எல்லாம் அது விழுந்துடும். ஐயோ கசப்பா இருக்குது, உப்பு தண்ணியா இருக்குது, ஐயோ இப்படி குடிக்கிறது, ஊக்க பொத்தி கொண்டு குடிச்சாலும் அதுவும் கூட கடுமையா இருப்பார். காட்ட மாட்டேன். கவனமா இருந்து கொள். இஸ்ரவேலே போற தேசத்துல போயிட்டு அந்நியத்தோட வழிபட்டீங்கன்னா நீ அதை குடிக்கும் பொழுதும் கூட நான் என்ன மனம் மாற மாட்டேன். அதனால எச்சரிக்கிறேன், கவனமா போன்று. எவ்வளவு கடுமையா எச்சரிக்கிற பாத்தீங்களா? கிறிஸ்தவர்களே கொஞ்சம் மனதுல கவனமா வச்சுக்கொள்ளுங்க சிந்தனைகளை. கடவுள் சும்மா விளையாட்டு கீரை அல்ல, விளையாட்டு பிள்ளை அல்ல. இது சொல்ற நோ. அந்த நேரத்துல ஜனங்கள் குடிக்கிறது தண்ணியை கொடுத்தா, அப்ப குழந்தைகள் எப்படி குடிக்குங்க? அந்த நேரத்துல தண்ணி கொடுத்தா சிந்திச்சு பாரு. நல்ல காத்து இல்ல, நல்ல தண்ணி இல்ல, கடலுக்கு மீனை பிடிக்க போனா அது கடல்ல ஒரு அழிவு, கப்பல்கள் சேதம் சொன்னா டிரான்ஸ்போர்ட் இல்ல, வர வேண்டியது வராது, கருவேப்பிள்ளை இல்ல, கருவேப்பிள்ளை வாரம் நின்று போயிடும், அரிசி பாக்கெட் இல்ல, பசுமதி ரைஸ் இல்ல, ஒன்றும் இல்ல. எல்லாத்துக்கும் ஐயோடு தலையில கதை வைப்பீங்க. கப்பல் வரையில வரையில விழுந்துட்டாங்க, காட்டி எல்லாம் கப்பல் எல்லாம் தாண்டிட்டு. நல்லா யோசிச்சுக்கொள்ளணும். அதாவது கிறிஸ்தவர்களாக இருப்பீங்கன்னா பாக்கியவான்கள். இதுல எல்லாம் நீங்க மாட்டுப்பட மாட்டீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாராண்டவர். உங்களுக்கு பரலோகத்தில் நீங்க பேசாங்க. இது பூமியில நடக்கிற சம்பவங்களை நமக்கு காண்பிக்கிறதுக்காக பாருங்க. இது மிகப்பெரிய சம்பவத்தை நமக்கு காண்பிக்கிறார், படிப்பிக்கிறார். ஏன் படிப்பிக்கிறார்? மிக விரைவாக சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆயத்தமாகுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க, நீங்களும் ரெடியாகுங்க. அதுக்காகத்தான் இந்த பாடத்தை படிப்பிக்கிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு வேடிக்கைக்காக இந்த பாடம் அல்ல. இதை கண்ட உடனே எங்களுக்கு மனதை துடிக்கணும். அடைய எங்களை யாருக்கு பிடிபட போறாங்களே, அவனைச்சா இப்படியே உலகம் போகும், கடைசி மட்டும் போவாது. சரி, அடுத்த முத்திரை நாங்கள் உடைக்கும் பொழுது பாருங்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. இப்ப வான கோலங்கள்ல ஏற்பட்டது. வான கோலங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், உங்களுக்கு உதாரணம் காட்டுற பாருங்க. யோவேல் அல்லது இதை எடுத்துக் கொடுங்க. யாத்ராமம் 10ஆம் அதிகாரம் 21 - 23. வான கோலங்கள்ல எல்லாம் பிளச்சு போச்சு. அங்கு நடக்கிற சம்பவங்கள், வான கோலங்கள். 10ஆம் அதிகாரம் யாத்ராமம் 21 - 23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான்.
அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஏற்கனவே நடந்திருக்குதா? சூரியனை மறைச்சிருக்கிறாரா? இருட்டடிப்பு வந்திருக்கா? நாடுகள்ல வந்திருக்கு, இருட்டடிப்பு வந்திருக்கு. சூரியன், ஆண்டவர் சொன்னார், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் இரத்தமாய் மாறும். இதெல்லாம் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களிலே சூரியன் அந்தகாரப்படும் என்று, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று, சீயோனில் எக்காலம் ஊதுங்க என்று, டேஞ்சர், அபாயம், எக்காலம் ஊதுங்க என்று தூதர்கள் ஊதுகிறார்கள். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை அடுத்து வாசிச்சுங்க. 2ஆம் அதிகாரம் 28-30 வாசியுங்கள். யோவேல் 2:28-30 எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியே ஆகும். யோவேல் 2:28-30. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். பார்த்தீர்களா? கர்த்தருடைய பயங்கரமான நாள் வரும் முன்னே, நியாய தீர்ப்பு வரும் முன்னே, இதெல்லாம் பூமியை போட்டு நடக்கிறதுக்கு முன்பாக சூரியன் சரியான வெளிச்சத்தை கொடுத்தார். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் இரத்தமாய் மாறும். இப்பொழுதெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் நல்ல சன்பாத் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், போகிறார்கள். ஆனால் சூரியன் மறைக்கப்பட்டால் அதுக்கு பிறகு என்னென்று பூமியிலே ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு சூரிய ஒளி அவசியம், தாவரங்கள் வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளி இல்லாட்டி தாவரங்களும் வளராது, பிராணவாயு இல்ல, நல்ல தண்ணி இல்ல, காற்று நல்ல காற்று இல்ல. என்னென்றுதான் இந்த ஜனங்கள் எல்லாம் உயிர் பிழைக்க போகிறார்களோ அதுல எத்தனையோ பேர் தண்ணீர் இல்லாம செத்துருவாங்க, எத்தனையோ பேர் மரணம் அடைஞ்சிருவாங்க பஞ்சத்துல. பூமியில 1/3 அந்த மரணம் என்ற தூதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 1/3 அவனை கொலை செய்யறதுக்காக. பாதாளம் அவனுக்கு பின்னுக்கு சென்றுச்சு. இப்ப நல்ல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒன்றும் இல்ல, ஜனங்கள் செத்துக்கொண்டே போய் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலேயும் பாருங்க, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று கேட்டால் பாருங்க, 20 கடைசி அதிகாரத்தில் 20-21 வாசிங்க. அந்த 9ஆம் அதிகாரம் 20-21. 9ஆம் அதிகாரம் 20-21. இவ்வளவு நடக்குது, இவ்வளவு காரியம் நடந்து இப்படியெல்லாம் அழிவு வருகிறது. ஜனங்களை பாருங்க எப்படி. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கும் தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஐயோ, இவ்வளவு அடிச்சும் முடிவு என்ன? விட மாட்டேன் இந்த பழக்க வழக்கத்தை, விக்கிரகத்தை விட மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன். மனுஷ மனம் திரும்புறாங்க. எவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்குது, எவ்வளவு மனுஷன் ஒரு பொல்லாத பிறவி என்று பாருங்க. இருதயம் மனுஷன் எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத ஒரு பிறவி, அவன் மனம் திரும்பவில்லை. இவ்வளவு பாதைகள் வந்து இப்ப நான் சொன்னது இப்ப கொஞ்சம் இன்னும் இருக்கிறது. அடுத்த வாசிங்க. 13ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, அதாவது இந்த இவ்வளவு நேரம் நடந்து இப்ப எத்தனை எக்காலம் ஊதியாச்சுது? எத்தனை 4. இனி ஊதப்போவது 5வது, 6வது, 7வது.
5வது 6வது 7வது இவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்ட இந்த நியாய தீர்ப்பு, இந்த எக்காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஊதுனப்பட்ட நியாய தீர்ப்புக்கு எத்தனை வசனங்கள் கர்த்தர் கொடுத்தார்? ஆவியான எத்தனை வசனங்கள் கொடுத்திருக்கிறார்? 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனங்கள் வரைக்கும் இவ்வளவு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வசனங்கள். ஆனால் இனி ஊதப்பட போகிற காரியங்களுக்கு எத்தனை வசனங்கள்? 6 வசனங்கள் பாருங்க. 7, 8, 9, 10, 11, 12 6 நியாய தீர்ப்பு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இனி ஊதப்போகிற மிச்சம் மிகுதி 3 எக்காலத்துக்கு ஒரு முழு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். முழு அதிகாரத்தை. பயங்கரமான காரியம். இன்னும் 6 வசனம் தான் இவ்வளவு நடந்தது. இனி நடக்க போற காரியங்கள் ஏராளம். அப்பொழுது ஒரு தூதன் வந்து என்ன செய்தான்? வானத்தில் இருந்து என்ன சொன்னான்? பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலிருந்து பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியிலே குடியிருவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த மாதிரி அவன் வந்து கத்துறான், ஐயோ 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 ஐயோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை போல இனிமே தாங்க முடியாத பிரச்சனை, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான் நம்ம ஒரு ஐயோ ஐயோன்னு கத்துகிறான். சில மொழிபெயர்ப்பு பிரதிகளை சொல்லுகிறார்கள், அது தூதன் அல்ல, அது ஒரு கழுகு வந்து சத்தம் போடுகிறார். 2400 புதிய ஏற்பாட்டு பிரதிகள் இருக்கு. 2400 கையெழுத்து பிரதிகள் மொழிபெயர்த்தவர்கள். அதுல ஏராளமானவர்கள் சொல்லுகிறார்கள், அதுல தூதன் அல்ல மொழிபெயர்ப்புல, அதுல ஒரு பெரிய கழுகு வந்து கத்துமா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துமா. எங்களுக்கு அது கழுகு கத்துதோ தூதன் கத்துதோ, ஆனால் என்ன இருக்கு, ஆண்டவரால கழுகையும் என்ன செய்ய முடியும்? பேச வைக்க முடியும். ஏன் பேச வச்சிருக்கிறாரா? என்ன பேச வச்சார்? கழுதையை பேச வச்சவருக்கு கழுகையும் சத்தம் போட சொல்லலாம். அப்ப அது வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்ல கேட்டேன். ஏன் என்று சொன்னால் பாருங்க என்ன நடக்க போகுது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போகுது. உதாரணமா பாருங்க, உங்களுக்கு தெரியும், பூமியிலிருந்து அதாவது ஆரணத்துக்கு அசனுக்கு மேலாக பறந்து வந்து ஒரு கழுகு அல்லது தூதனோ ஐயோ அசன்ல இருக்கிறவங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி இப்படி ஒரு சத்தம் போட்டா எப்படி இருக்கு நமக்கு எல்லாருக்கும்? அது சாதாரண வார்த்தை இல்ல, ஐயோ ஐயோ. உதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல இந்த ஸ்கைலாப் விழப்போகுது கேள்விப்பட்டீங்களா? எத்தனையாம் ஆண்டு அமெரிக்கன் செய்த ஸ்கைலாப் பண்றது வந்து அந்த வான்வெளி ஆராய்ச்சி லேப், அந்த ஆராய்ச்சி கூடம், அந்த லெபார்டரி, அது கலந்து விழப்போகுது. அவ இலங்கை அப்ப நாங்க சிலோன்ல இருக்கிறோம். இப்ப சிலோன்ல இங்க தெரியாது 86லயோ ஸ்ரீலங்கா, அதனால ஸ்ரீலங்கா நினைக்கிறப்ப 84 83 விழப்போகுது. அதுவும் இந்த இடத்துல விழப்போகுது. ஒருக்கா சொன்னார்கள் இல்ல இது வந்து கொழும்புல விடக்கூடிய கட்டம் இருக்கு. சில பேர்கள் சொன்னார்கள் இல்ல அது வந்து ஈராக் அந்த ஆராய்ச்சி மன்றத்தில் விழப்போகுது. இந்தியா சொல்லிச்சு எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு மேல விழுத்த போறாங்க, என்னுடைய அணு ஆயுதத்துக்கு மேல திட்டம் போட்டாங்க சொல்லி அப்ப எல்லாரும் ஐயோ வெளியில போக பயந்தாங்க. இந்த வந்து கொண்டு கிட்ட ஸ்கைலாப்ல போகுது, வெளியில குடிப்பட தாய்மார்கள் நம்ம அம்மா சொல்ல வெளியில போகாத கண்டவாட்டில எல்லாரும் ஒரு போகாத வீட்டுக்குள்ள இருக்க. அது இலங்கையை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு, இந்தியா இலங்கையை நோக்கி தான் அந்த ஸ்கைலாப் வந்து கொண்டிருக்கு. கேள்விப்பட்டீங்களா? அந்த ஸ்கைலாப் பயந்தாங்க எல்லாரும், இது அங்க விடுமோ இங்க விடுமோன்னு சொல்லி. ஆனா உடனே அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, சரி அப்படி வந்துட்டா நாங்க சுட்டு தள்ளி கடலுக்குள்ள தள்ளுவோம், நீங்க பயப்படாதீங்க, அதுக்குரிய டேமேஜ் எவ்வளவு வேண்டாலும் நாங்க செலுத்த தயார். உயிர் போன பிறகு என்ன செய்யறது? எல்லாரும் நட்டுக்குனாங்க, ஒரு துண்டு வருது. இந்த வெட்டி, இந்த மலை, இந்த நட்சத்திர துண்டுகள், இது ஐயோ ஐயோன்னு கத்த இந்த மனுஷன் திரும்பினான. இவ்வளவு பயங்கரமான காரியம். மனுஷனை நினைச்சு கூடி பார்க்கல. இறுதி காலத்திலே மனுஷனோட இருதயம் கடினப்பட்டே போயிடும். கடவுளை பற்றியே தேட மாட்டான். கட்டிப்படிய இறுகி போயிருவான். அவன் கடவுள் என்றாவே அவனுக்கு ஒரு இப்ப கடவுள் என்றாலும் பயமும் இல்லை. பாருங்க, இந்த கடவுள் பயம் இல்லாம அப்பா மக்களை சுட்டு கொள்றத பாரு. கேட்டா சொல்றாங்க அது வந்து ஜீகா ஓரன்னு சொல்றாங்க. ஜீகான்னு சொன்னா இதுல சாகிறவனுக்கு டைரக்ட் பரலோகம். இந்த சண்டையில போயிட்டு யாரை கொண்டா டைரக்ட் பரலோகம்.
அதாவது பரலோகத்துல 3 கட்டம் இருக்கும். இந்த அதாவது சும்மா சாகிறவனுக்கும் இந்த ஜீகாப்பூர்ல போயிட்டு இஸ்லாமுக்காக பரப்பி அந்த இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் சாகிறவன் 3வது உன்னதத்துல போய் இருப்பான். உன்னதத்துல இடம் கொடுக்கிறார். என்ன மாதிரி மனுஷனுடைய சிந்தனை மாறிட்டு, அப்பாவியான குழந்தைகள், அப்பாவியான பெண்கள், அப்ப ரோட்ல போன இந்த பெண்கள் அதை சுட்டு போட்டு உன்னதத்தில் போயிட்டு இருக்க போறாரு இவர். எப்படி மனுஷனுடைய சிந்தனை மாறிட்டு, மனுஷனை கொள்றது ஒரு சாதாரண ஒரு கோழியை கொள்ற மாதிரியா? மனுஷனுடைய சாவை குறிச்சு மனுஷன் ஐயோன்னு சொல்றா இல்லையே. ஏதோ 2 திமிங்கலம் கடையில ஒதுக்கிட்டா உடனே அது விழுந்தெலும்பி ஓடி அதில் பாஞ்சி அதை இழுத்து கட்டி தூக்கி கொஞ்சி தடவி கொண்டு வந்து லொரியில ஏற்றி அது ஊசி குத்தி அதை பார்த்து இதெல்லாம் செய்து அனுப்புறான். மனுஷன் செத்து போறான். சார்பு கூட போடுறா எல்லாம் தங்க ஏன்னு இருக்கிறாங்க. மனுஷன் உயிர் அப்படியா போயிட்டு 2 நீர்ச்சிங்கங்கள் வரட்டும், டால்பின் 2 வரட்டும் அவன் கரைக்குள்ள. என்ன ஆம்புலன்ஸ்கள் என்ன, ஆட்கள் என்ன, இது என்ன ஆராய்ச்சி என்ன, இதுல என்ன அப்படி இப்படி பேச்சுவார்த்தையில் என்ன, ஐயோ நம்ம 2 டால்பினுக்கா பாடு போடுறாங்க. மனுஷன் சாதாரண செத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் மனுஷன் தட்டி கேட்கறதுக்குள்ளே மனுஷனுடைய இருதயம் கட்டிடப்பட்டுச்சு. ஒரு உலக தலைவர் எதிர்பார்க்கிறாங்க, சரி வராது. அதுதான் அந்த பிசாசு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி நிலைமைக்கு எல்லா இந்தியா இலங்கை பெரிய பெரிய நாடுகளை கை வைக்கிறார்கள். பெரிய பெரிய நாடுகள் உடனே நீ தப்ப முடியாது, வருவார்கள். இங்க எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த தாக்கத்தை எல்லா நாடுகளும் கையை வைப்பார்கள். ஒரு தலைவன் வந்தால் போதும், சமாதான தலைவன். இப்படிதான் அந்த நிலைமையை கொண்டுடுவோம் பிசாசு. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் என்னத்தை நோக்கி விடுவார்கள், அவர்கள் ஒரு பக்கத்தில் ஈடுபடுவார்கள். இந்த மதத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஈடுபடுவார்கள். நல்ல ஒரு மத தலைவர், அற்புதங்கள், அடையாளங்கள் இவங்களை கொண்டு வாழ்ந்து அது மூலமா அவங்களை கவர் பண்ணி அரசியலை கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு வருவான். இந்த பிசாசு அந்தி கிறிஸ்து வருவான். அதுக்காக ஜனங்கள் ஈடுபடுறார்கள். மிகப்பெரிய ஏதோ 5 வருஷம் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டு போட்டு ஒவ்வொரு பாய்ந்து போகிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை சேர்த்துக் கொண்டு. அப்பாவி மக்கள் தான் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சரி, போட்டு வந்தார்களே. எனவேதான் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அது கழுகா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்கு அல்ல, ஆனால் ஒரு சத்தம் உண்டு, எல்லா ஜனத்தையும் கேட்கும்படியாய் தேவன் மனம் இறங்கி சத்தத்தை கொடுப்பார். ஐயோ 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 எல்லா ஜனங்களும் கேட்கும். ஆனால் அவர்கள் செவி கொடுப்பதாக தெரியவில்லை. உதாரணமாக ஆண்டவர் இந்த ஜெருசலேம் பவனி போகும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஜெருசலேம் பவனி போகும் பொழுது உடனே ஜனங்கள் எல்லாம் அவர் லாஸ்ட் ஜேர்னி பவனி போகிறார். போகும்பொழுது ஒரு கழுதை குட்டியின் மேலிருந்து போகும்பொழுது அவருக்கு முன்பாக ஓலைகளை விரித்து, அவருக்கு முன்பாக இந்த துணிகளை விரித்து ஜனங்கள் ஓலைகள் எடுத்து உன்னதத்திலே வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன்னா என்றெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கே வந்த மத தலைவர்கள் பார்த்து என்ன சொன்னார்கள்? இவர்கள் கூப்பிடுறது உடைய காதுல விழவில்லையாண்டு, அவர்களை நிப்பாட்ட சொல்லும் அதட்டுமன்னு சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளை கூப்பிடும். இவங்க வாய் முடிந்த இந்த கல்லு வாய் திறந்து கத்தும். நான் உன்னதத்தில் வந்திருக்கிற ஓசன்னா ஓசன்னா. அப்ப ஒரு கழுகு கூப்பிட்டாலும் சரி, அது ஒரு தூதன் கூப்பிட்டாலும் சரி, தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். சரி, இப்ப அடுத்தது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோடு நான் நிறுத்த விரும்புகிறேன். வாசிப்போம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. சரி, 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். இது நட்சத்திரமா அல்லது வேறுண்டா? இது நட்சத்திரம் அல்ல, ஆனால் நட்சத்திரம் போல விழுந்த ஒன்று, நட்சத்திரத்துக்கு ஒப்பாக விழுந்த ஒரு தூதன். ஏனென்றால் அந்த வசனத்தை சொல்லுவது பாருங்கள், விழுந்த நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு. அப்ப அவன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு உயிருள்ள வரும் நட்சத்திரமா இருந்தா அதற்கு என்று சொல் பேர் வந்திருக்க வேண்டும். அதற்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. என்ன திறவுகோல் கொடுக்கப்பட்டது? பாதாளத்தின் திறவுகோலா பாதாள குழியின் திறவுகோலா? குழி வேற, பாதாளம் வேற, பாதாள குழி வேற. பாதாளம் வேற, இந்த குழி வேற. பாதாளம் வேற, குழி வேற. உதாரணமாக பாதாளம் இப்படின்னு சொன்னால் இதுக்கு அடியில முடிவில்லாத ஒரு குழி இருக்கு. இது யாரும் போக முடியாது, முடிவில்லாத குழி. இதுல எத்தனையோ பேர் பாதாளத்துல இருக்கலாம். இந்த குழிக்குள்ள கொஞ்சம் இருக்கு.
அவனுக்கு அந்த திறப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், இதோ மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோள்கள் என்னிடத்தில் உண்டு. அவனுக்கு கொடுத்தாச்சு. அப்ப அவன் போய் என்ன செய்கிறான்? 2ஆம் வசனம், அவன் பாதாள குழியை திறந்தான். அவன் போயிட்டு அவனுக்கு மூடிப்பட்டு அவன் என்ன செய்ய ஓப்பன் பண்ணியாச்சு. உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிட்டு அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. 3ஆம் வசனம், அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. 4வது, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். பாருங்க, இந்த பாதாள குழியை நான் சொல்லி சுருக்கா முடிச்சு போட்டு நான் அடுத்த வகுப்புல நான் தொடர்ந்து கிளாஸ் பண்றேன். இவனுக்கு ஒரு பாதாள குழி கொடுக்கப்பட்டது, அதாவது மன்னிக்க ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இவன் டைரக்டா போய் அந்த பாதாளத்தை திறக்காம பாதாள குழியை திறக்கிறான். பாதாள குழி என்று சொல்லும் பொழுது நோ எண்ட், அதாவது எங்குமே முடிகிறது தெரியாது. அதாவது ஒரு 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 இடத்தினுடைய ஆழமான பகுதி தான் குழி, இந்த பிட். அப்ப அந்த குழி, அப்ப அந்த குழிக்குள்ள கொஞ்சம் ஜீவிகள் இருக்கு, கொஞ்சம் காரியம், கொஞ்சம் இல்ல அநேக பொல்லாத காரியங்கள், ஒரு ஜீவிகள் இருக்கு, அதாவது உயிருள்ள ஜீவிகள். ஏனென்று சொன்னால் இதை திறந்த கையோடு கூட நாங்கள் வாசிக்கிறோம், வெட்டுக்கிளி போன்ற இவைகள் வந்ததாம். ஆனால் அது சொல்லப்படுகிறது, அந்த வெட்டுக்கிளிகளுக்கு என்ன உண்டாம்? 11ஆம் வசனத்திலே அவைகளுக்கு ஒரு அரசன் இருந்துச்சு. வெட்டுக்கிளியை குறித்து நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறீர்கள்? ராஜா இல்லாதிருந்தும் பஞ்சு பஞ்சாக பறக்கின்ற வெட்டுக்கிளிகள். அப்ப வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்ல. அப்ப இதுல ஒரு ராஜா வந்தபடினாலே அவன் வெட்டுக்கிளி அல்ல, இதுக்கு கிங் இருக்கு, ராஜா. நீதிமொழிகளுக்கு சொல்லப்படும் வெட்டுக்கிளிக்கு ராஜா இல்ல. அப்படி ராஜான்னு சொன்னா இந்த ராஜா யாரு? இதை போய் திறந்தது யாரு? இந்த குழிக்குள்ள இருந்தவங்க வெள்ளிக்கிட்டு வந்தது யாரு? பொன்மயமான கிரீடங்கள் என்பது யாரு? இவைகள் வந்து போட்டு வந்த கையோடு இவர்கள் தேள்களுக்கு ஒப்பான வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. போய் நெற்றியில் வைத்திருக்கிறவர்களை ஒன்றும் தொடக்கூடாது என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 5 மாதம் அவர்களை வதைக்கிறதுக்காக, ஆட்டி படைக்கிறதுக்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டு 5 மாதம் மட்டும் அவர்கள் சித்திரவதைக்கு இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இவையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம், தியானம் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த குழிக்குள்ளே புறப்பட்ட இவைகள் யாரு? இது எப்பொழுது இவைகள் இந்த குழிக்குள்ளே வந்தன? ஏன் வந்தன? கடைசி காலத்தில் இவைகள் புறப்பட்டு என்ன செய்யும்? ஏன் அந்த முகங்கள் அப்படி அவைகளுக்கு இருந்தன? இவையெல்லாம் பயங்கரமான இந்த ஜீவிகளை குறித்து அடுத்த வகுப்பிலே நாம் கொஞ்சம் படிப்படியாக, கொஞ்சம் கூடுதலாக இனிமாய் போக்கஸ் பண்ணி வாசிப்போம். இதுவரைக்கும் நாம் 5, அதாவது 5ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதினால் அவனுக்கு அது திறப்பு கொடுக்கப்பட்டது. விழுந்தது யாரு என்று பார்க்கும் பொழுது
நட்சத்திரம் போன்று வந்து விழுந்தார். யார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பாதாளக்குழின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அதை குறித்து இன்னும் இல்ல, சாத்தானை குறித்து எசேயா என்ன சொல்லுகிறார்? விடிவள்ளியின் மகன். எசேக்கியேல் சொல்ற விடிவள்ளியின் மகன், விடிவள்ளி நட்சத்திரமே. அப்படியே சாத்தானை சொல்லப்பட்டது. எனவே அவன் பூமியில விழுந்து அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க அவன் போய் தன்னுடைய சகாக்களை போய் அங்க ஓப்பன் பண்றான். இந்த சகாக்கள் வருவாங்க, அவன் யார் என்பதை குறித்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதெல்லாம் எப்படி இந்த சகாக்கள் இதெல்லாம் சொல்ல போனால் ஒருவேளை நீங்க இரவுல இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறபடி நீங்க நடத்தி பயந்துருவீங்க. அதனால இன்னும் நான் சொல்லத்தான் பண்ணுவோம் எல்லாத்தையும். இந்த சகாக்கள் யாரு, இது எப்படிப்பட்டது, கொஞ்சம் வாசிக்கவே உடைய முகங்கள் தெரியும். இதெல்லாம் எப்படி இருக்குது, இப்ப இங்க நடக்குது, எப்போது வரும் சொல்லும் பொழுது இதெல்லாம் இப்ப சில சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஜெபம் செய்வோம். நடந்திருப்போமா? போன வகுப்புல நல்ல ஒரு கேள்வி, அதாவது தானும் எப்ராயிமும் ஏன் நாம் விடவில்லை என்று சொன்னால் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். The 1,40,000 பேர்கிட்ட வருது அல்ல, அந்த காரியம் என்ன உங்களுக்கு வாசிங்க இருக்கு. வாசிங்க ரூபன், சரி கிரியோன் வாசி. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்படி 12 கோத்திரத்தை நீங்க சொல்லி அதுல ஏன் அந்த தான் எப்ராயிம் என்று கோத்திரம் ரெண்டும் வரவில்லை என்ற அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் சாலமோனுடைய காலத்திலே சாலமோன் அவருக்கு ராஜ்யத்துக்கு அவனுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2 பிரிஞ்சது. எத்தனை? 2 பிரிஞ்சது. அதிலே யூதா பென்யமீன் கோத்திரங்கள் தலைமையாக கொண்டு ஜெருசலேமை யூதாவை தலைமையாக கொண்டு யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் யாருடைய சாலமோனுடைய மகன் சாலமோனுடைய மகன் ஜெரோபெயாம் தலைமையிலே தலைமையில அவர் என்ன செய்தார்? இந்த ஆட்சியை பிடித்தார். மற்றவன் இவருடைய சாலமோனுடைய வேலைக்காரன் ரகசிய வேலை பார்த்து அவர் என்ன செய்தார்? இந்த ராஜ்யத்தை பிரித்து அவர் என்ன செய்தார்? ரெகோபெயாம், இவருடைய பேர் ரெகோபெயாம் என்ன செய்தார்? மிகுதி 12 கோத்திரத்தை தான் பிடிச்சு போட்டார். அப்ப இஸ்ரவேல் கோத்திரம் சொலொமோனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலுடைய ராஜ்யம் 2 உடைஞ்சது. 10 கோத்திரமாகவும் மிகுதி 10 கோத்திரங்களும். அப்ப அதுல இந்த தான் மற்றதெல்லாம் இருக்கு 10 கோத்திரங்கள். இது கோத்திரம் இவன் பிடித்த அதுல ராஜாவாயிட்டான். இதுல 2 கோத்திரம் இது கோத்திரம். இவன் ராஜாவாகி என்ன செய்தான்? தன்னுடைய நாட்டை ஆடுறதுக்கு மூப்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்போமா கேட்ட இடத்துல என்ன சொன்ன? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அப்ப கொடுத்த மூப்பருடைய சொன்ன கேட்காம இப்ப என்ன செய்தான்? கொண்டு போய் தன் வாலிபனை கொண்டு சுமையா சுமத்தினான், போட்டு கடுமையா நடத்தினார். இந்த ரெகோபெயா 10 கோத்திரத்து ஆட்சியா இருந்த பொழுது நல்லா கேட்டுறோம், இருந்த பொழுது எல்லாரும் பலி செலுத்த
பொதுவா இது இஸ்ரேல், பொதுவா இது வந்து இஸ்ரேல். இவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்றாலும், இவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டாலும் எங்கே போக வேண்டும்? தேவனுக்கு பலி செலுத்துவதும் தேவனுக்கு ஆராதனை செய்வதும் பண்டிகை கொண்டாடுவதும் எங்கே கொண்டாட வேண்டும்? ஜெருசலேம் தான் கொண்டாட வேண்டும். ஏன் ஜெருசலேம்? அதுதானே கேள்வி. இது கஷ்டம். அங்குதான் ஆலயம் இருந்தது. அப்ப தேவாலயம். அப்ப இவ்வளவு பேரும் தங்களுடைய வருஷத்துக்கு 3 தரமாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருஷத்துல 3 தரம் உங்களுடைய ஆண் மக்கள் எல்லாரும் இந்த சமூகத்துக்கு வர வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பாஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகைக்கு கட்டாயமாக வந்து இருக்க வேண்டும். அப்ப இந்த கோத்திரக்காரர் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? நீங்க உங்களுக்குள்ள பிரிவு இருக்கலாம், ஆனால் இவர்கள் ஆலயத்துக்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஆலயத்துக்கு இவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இவன் பயந்துட்டான். இவன் பயந்து யார்? ரெகுவன் போன மனதை மாத்திடுவாங்க. நாங்க பயப்பட்டு அங்க போட்டு என்ன ஆட பிடிச்சிருவா, இவனுக்கு அனுப்பா அந்த சபைக்கு இந்த சபைக்கு அங்க போன மாத்திடுவாங்க என்று. அப்ப இவன் என்ன செய்ய பயந்து, சரி நீங்க ஆலயத்துக்கு நீங்க அங்க போறதுக்கு இப்படி ஜனங்கள் விரும்புறபடினால இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இவன் இந்த தான் எப்ராயிம் என்ற இடத்துல ஒரு விக்கிர ஆராதனை பாகால் இந்த அஸ்தரோத் மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த விரும்புகிறவர்கள் கடைசி மட்டும் அங்க போயிடாது இருக்குதான் நீங்க போகணும் என்று அப்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டி விட்டார். அதனால ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? இங்க தான் எப்ராயிம்ல வந்து இந்த 2 கோத்திரங்களும் என்ன செய்ய ஆரம்பித்துட்டது? அதாவது முழுமையாய் தங்களுடைய விக்கிர ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. 2 கோத்திரம் இதுல கட்டப்பட்டபடினா ஃபுல்லா விக்கிர ஆராதனைக்குள்ள தேவன் கடுமையா இஷ்டிச்சிருந்தார். அப்ப இவர்களும் வழி தப்பி கொண்டிருந்தார்கள். யாரு? யூதர்களும் யூதாவும் பெஞ்சமினும் கூட ஆடிக்கொண்டிருந்தார்கள். இவர்களும் 10 கோத்திரங்கள் பிரிஞ்சு இவர்களும் விக்கிர ஆராதனைக்குள்ளாக ரெகோபெயாம் நடத்தி விட்டது என்ற ஆக்கடையை கேட்டு எல்லாருமா விக்கிர ஆராதனைகள் போன கையோடு தான் ஆண்டவர் எரேமியா போன்ற தீர்க்கதரிசியில போட்டு எழுப்பி எச்சரிக்கை பண்ணினார். எல்லாரும் துரத்துவாங்க, நாட்டை விட்டாங்க. எல்லாரும் துரத்தி அடிப்பாங்க. அப்ப எரேமியாவுக்கு செவி கொடுக்கல, ஒன்றுக்கு செவி கொடுக்கல. உடனே என்ன செய்தார்? அவ்வளவு பேரை இந்த 10 பேர் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டார்கள். இவங்க வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு அசிரியா வந்து இவங்க அவ்வளவு பேரை கொண்டு போயிட்டாங்க. அசிரிய ராஜா. இந்த 2 பேரை பிடிச்சிட்டு போனது பாபிலோன் ராஜா. இவங்க 2 பேரும் திரும்பி வந்தவங்க. சிறையிருப்புக்கு பிற வந்த இந்த 2 பேரும் தான். இந்த சிறையிருப்பு பின்னுக்கு இவர் 10 பேர் வரவே இல்லை. எங்கேன்னு தெரியாது. கடுமையான இதை கொடுத்துட்டார். அதுல இந்த தான் எப்ராயிம் என்று சொல்லப்பட்ட இந்த 2 ஆக இருக்கப்பட்டபடினாலே தேவன் கொடுத்த அந்த சாபமான வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாருங்கள், அதுல உபாகமம் 29:18 23. உபாகமம் 29:18 23. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் விளம்புகிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தை நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின் படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார், கிறுக்கி போட்டுருவார். கோத்திரமாகிறது சரி யார் சொன்னாங்க. அப்ப இந்த தான் எப்ராயிம் கோத்திரம் என்ன செய்தது? முழு விக்கிர ஆராதனைக்குள்ள போயிட்டு அதனால கிறுக்கி போட்டுட்டார். நோ, இவேலினி அந்த இடத்துக்கு அவருக்கு இல்ல, அந்த இடத்துக்கு பதிலாக தான் விரையாக்கள் கொடுக்கிறார். என்ன சொன்ன வசனம் அப்படி. அதனால கடுமையா அந்த எச்சரிப்பு இந்த வசனத்தின்படி தான் எப்ராயிம் இந்த சமாரியாவை தலைமை. அப்ப இந்த ஒரு கேள்வி வருது நமக்கு. அப்ப இது கொண்டு போன தன்னுடைய தேசத்துக்கு ரெகோபெயாம் கொண்டு வந்த இந்த 10 கோத்திரத்துக்கும் தலைநகரம் என்னன்னா சமாரியா. சமாரியா தலைநகரா வச்சு இந்த தான் எப்ராயிம் என்ற இடத்துல வச்சு ஒரு விக்கிரக கோயிலை கட்டி பரிசெலுத்துறாங்க. அங்க கண்டுகுட்டிக்கு எல்லாம் பரிசெலுத்துக என்று அந்த பாஸ்கால் ஆஸ்திரோத்துக்கு எல்லாம் அவன் அப்படி வழி நடத்தி விட்டபடினால எல்லா ஜனங்களும் கெட்டு போயிட்டாங்க. இவங்க படிப்படியா கெட்டு போயிட்டாங்க. அதனால இது ஆக மோசமா இவங்க 2 பேரும் ஊறி போயிட்டாங்க. அப்படியே விடுபடுறதுக்காக இல்லை. எனவே
டிஸ்மிஸ். இதுதான் நடந்த சம்பவம். இனிமேல் அவங்க பேரே இருக்க மாட்டோம். வாழ்த்துக்கள் இந்த கோத்திரம் இல்ல. அதனால அன்றைக்கு நம்மளுக்கு சொன்ன இவங்களோட பேர் வராது என்று. எனவே இதை குறித்து நாங்கள் அடுத்த வகுப்புல கூட நல்ல கேள்வி கேட்டதுக்காக நன்றி. எனவே அப்படி டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சிந்திக்கும்படியே நான் விட்டேன். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். சாலமோனுடைய காலத்திலே என்னென்ன நடந்தது, ரெகோபயாம் ஜெரோபயாம் என்ன செய்தாங்க, 2 பேரும் பிரிஞ்சு என்ன செய்தாங்க. அப்ப இதுல ஹிஸ்டரியை பார்க்கும்பொழுது இவர்கள் திரும்ப இப்ப வந்திருக்கிறதெல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. அந்த 10 கோத்திரம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவங்க மிக்சிங் ஆயிட்டாங்க. புறஜாதிகளோட அசீரியாக்களோட மிக்சிங் ஆகி அவங்க அப்படியே ராஜ்யத்துக்கு அவங்க பிரவேசிக்க முடியாது. இவங்க தான் இப்ப வந்திருக்காங்க. திரும்பி இருக்கிறார்கள் யூதா பெஞ்சமின் இந்த கோத்திரங்கள். அவங்க தான் ரிட்டர்ன் பாபிலோனுக்கு திரும்பி வந்தார்கள். அதுக்கு பிறகுதான் இவங்க துரத்தி அடிக்கப்பட்டாங்க. இப்ப பாபிலோன் வந்த பிறகு மீண்டும் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. எப்ப ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்ச பிறகு 40 வருஷம் கழிச்சு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளல. அவங்களை கொலை செய்தாங்க. கடைசி யாக்கோவை கொலை செய்த கையோடு கூட நியாய தீர்ப்பு. அங்க யாரு ரோம சக்கரவர்த்தி வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது பிறகு சிதறடிக்கப்பட்டு இவர்கள் தேசம் நாடு ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருந்து 2ஆம் உலக போர் 1944 42 அந்த 44 பிறகுதான் இவர்களுக்கு என்ன கிடைச்சது, தலஃபீப் என்ற இதெல்லாம் கொஞ்சம் தேசம் இதில் கிடைச்சது 1944 வரைக்கும். அதுக்கு பிறகு இவர்களுக்கு கிடைச்சு கடைசியாக 1967 தான் ஜெருசலேம் கையில கிடைச்சது. அது ஜெருசலேம் கொடுக்கல. இப்ப அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், ஆங்காங்கே இருக்கின்ற சிதறி போட்ட தன்னுடைய சிதறி அடிக்கப்பட்ட தன்னுடைய யூதா பெஞ்சமின் கோத்திரம் இந்தியாவில் இருக்கிற கேரளா மற்றது அமெரிக்கா மற்றது ஹாலண்டுல சிதறப்பட்ட எல்லாரையும் திரும்ப அவர்கள் கூப்பிட்டு எதியோப்பியா கூப்பிட்டு இப்ப அவர்கள் இஸ்ரேல் நாடாக ஆயிருக்கிறாங்க. இவங்க என்ன அந்த இடத்துலதான் எங்களை தெரிஞ்சு இது அவருடைய ஆண்டருடைய அனந்த ஞானமா அதாவது இல்லைன்னு சொல்லப்பட்ட இடத்துல ஆம் என்று நான் சொல்லுவேன் என்றது அது நம்ம அதை கொண்டு வர்றது சபையை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வர. இதெல்லாம் ஆண்டருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ள படித்துக் கொள்ளலாம். ஜபத்தோடு முடித்துக் கொள்வோமாக. இனி கேள்வி இருக்கா? அப்படி இருக்கா? சாலமோன் ராஜ்யமே 2ஆ பிரிய வேண்டும் என்றால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். 2ஆ பிரிந்தது. சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஆண்டு சொன்னால் உன்னுடைய காலத்துல ராஜ்யத்தை பிரிக்க மாட்டேன், உன்னுடைய பிள்ளைகளுடைய காலத்துல 2ஆ பிரிஞ்சிடும். ஏன் சாலமோனுடைய காலத்துல ஆண்டு இப்படி கொடுத்தார் பிரிச்சார் சொன்னால், சாலமோன் கடைசி நேரம் விற்கிற மனுஷனாக மாறிட்டான். அவர் தான் ஸ்டார்ட் பண்ண தவப்பன். அவர் சொன்னார், எகிப்துக்கு நீ போகக்கூடாது, எகிப்திலிருந்து எந்த பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அவர் எகிப்துக்கு போய் எகிப்திலிருந்து அநேக பெண்களை திருமணம் செய்து எகிப்திலிருந்து வியாபாரம் பண்ணி குதிரையில கொண்டு வந்து எகிப்தோட சம்பந்தம் கலந்து அப்படியே அவனுடைய இருதயத்தை அந்த எகிப்திய ஸ்திரீகள் விற்கிறார மாத்திட்டான். கடைசி அவருடைய சாலமோனுடைய வாழ்க்கை ஃபோல்ஸ் விழுந்துட்டது. விழுந்த வாழ்க்கை. ஆரம்பத்தில் நல்லா இருந்த மனுஷன், அப்புறம் விழுந்த வாழ்க்கை என்றபடியாத்தான் நியாய தீர்ப்பு வந்தது. உன்னுடைய காலத்துல செய்ய மாட்டேன் என்ற தாவீதுடைய டைரக்ட் மகன். எனவே உன்னுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் நடக்கும். ரெகோபயாம் வேலைக்காரன், இவன் அவருடைய வீட்டில் வளர்ந்தவன். இவன் ஜெரோபயாம் சாலமோனுடைய ஒரு மகன். பிரிஞ்சு 2ஆக போய் சிதறப்பட்டு அடிபட்டு இப்படியாக கடைசியாக தான் எப்ராஹிம் எல்லாம் விக்கிர ஆராதனைக்குள்ளாக போய் அணிந்து கொண்டார்.